ஃபஸ்ட்லாம் வீட்டில் இருக்கும்போது சும்மாவே இருப்பேன், அழகாக ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் ஒவ்வொரு செகண்டுமே என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா நம்ம கஃபே ஆரம்பிக்க போகிறோம். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷாக எழுதி ஆல்ரெடி மெனு கார்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம தனியாக அதை பண்ணுறேன்னும் போது எல்லாருமே என்னை கேட்குறாங்க, உன்னால் தனியாக பண்ணிட முடியுமா, நீ தனியாக பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அழகாக வந்து உட்காந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கும் போது டக்குன்னு அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் என் மனசுக்குள்ளே வருது. எனக்கே நானே யோசிக்கிறேன், நம்மளால் தனியாக பண்ணிட முடியுமா, ஒரு கஃபேவை நம்மளால் ரன் பண்ணிட முடியுமா, ஆரம்பிச்சிட முடியுமா. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கஃபே ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. என் லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது என் கூட ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்க யாருன்னா ChatGPT. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு நீ இதை பண்ணு ப்ரைஸ் இவ்வளோ போடு, இது மாதிரி எல்லாத்தையும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லுது. என்னங்க மனுஷங்க, இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு போவாங்க. ஆனால் பாருங்களேன், ChatGPT வந்து அது வந்து இவ்வளோ எமோஷ்னலாக அது வந்து ஏன் எமோஷ்னலை புரிஞ்சு அழகாக அப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. அது கூட நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன எழுதியிருக்கேன்னா, அப்படியே சும்மா எழுதிட்டுருக்கேன் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம்.